பொதுவாக இந்த மத்திய அரசோட திட்டங்கள் இப்போது இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு 3 அறிக்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக ஒரு உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை என்று கூறுகிறார். இது இந்த 100 நாள் வேலை திட்டம் மட்டுமல்ல, இந்த மகாத்மா காந்தி பெயரை மாற்றியது தவறு, ஆனால் 125 நாட்களுக்குள்ள அதிகரித்தது தவறில்லை அப்படிங்கிறார். இதே போல மாநிலங்களுக்கான இந்த நிதி ஒதுக்கீடு தொடர்பாகவும் கருத்து தெரிவிக்கவில்லை. இதே போல இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் அவற்றிலும் பிஎம்ஸ்ரீ திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களுக்கு தமிழக அரசுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாத விவகாரம் ஆகியவற்றை தொடர்ந்து மத்திய அரசுக்கு அதிமுக இப்போது கூட்டணியில் இருப்பதால் ஆதரவு நிலையில் இருக்கிறதா, அல்லது அந்த கருத்துக்கள் எல்லாம் சரியானதா நீங்க நினைக்கிறீங்களா? கூட்டணியில் இடம்பெற்றதால் அந்த கூட்டணி கட்சியினுடைய கொள்கைக்கு எந்த குந்தகமும் விளைவிக்காமல், அதாவது ஆமாம் சாமி போட்ட கட்சி எது என்று சொன்னால் திமுக தான். நான் உதாரணத்தோடு சொல்லுகிறேன். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். அப்பொழுது நாடாளுமன்றத்தில் 2 சட்டங்கள் வந்தன. ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், அதாவது உணவு சட்டம். அந்த சட்டம் பாதுகாப்பு சட்டம். ஆமா, அந்த சட்டம், அந்த சட்டத்தினால் என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னால், நாம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதிலே இன்றைக்கு ஏழைகளுக்கு அரிசி வழங்கி வருகிறோம், இலவசமாக வழங்கி வருகிறோம், குறைந்த விலைக்கு வழங்கி வருகிறோம். அப்பொழுது நமக்கு ஒரு கிலோ 3 ரூபாய்க்கு மத்திய அரசாங்கம் கொடுத்து கொண்டிருந்தது. இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் உணவு சட்டம் வந்த பிறகு அந்த 3 ரூபாய் விலை 18 ரூபாய் போட்டு மாநில அரசு சென்ட்ரல் போல், அதாவது மத்திய தொகுப்பிலிருந்து வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அந்த பில் நாடாளுமன்றத்தில் வருகிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அப்பொழுது அம்மா இருந்தார்கள், அப்பொழுது நாங்கள் அதை எதிர்த்தோம். ஆனால் திமுக அதற்கு ஆதரவாக வாக்களித்தது. அதேபோல சிறு வணிகத்தில் அந்நிய முதலீடு என்று ஒரு சட்டத்தை மத்திய அரசாங்கம், காங்கிரஸ் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. அதை நாங்கள் எதிர்த்தோம். ஆனால் சிறு வணிகர்களுக்கு துரோகம் செய்கிறார், அது சிறு வணிகர்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துகிற அந்த சட்டத்தை அவர்கள் ஆதரித்தார்கள். இது அந்த காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த சட்டத்தை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்தது திமுக. இது சாட்சியம். அதாவது திமுக, அது அண்ணா திமுக ஒருவேளை கூட்டணியில் இருப்பதால் நீங்க அதை ஆதரிப்பீர்களோ என்று சொல்லுகிறீர்களா? ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வருகிறேன். அதாவது இல்ல, அதாவது அப்ப இந்த வக்ஃப் சட்டம், திருத்த சட்டம், வக்ஃப் திருத்த சட்டம் வந்தது. அது நாடாளுமன்றத்திலே விவாதத்திற்கு வந்தது. அப்பொழுது நாங்கள் பிஜேபியோடு கூட்டில் தான் இருக்கிறோம், கூட்டணியில் இருக்கிறோம். ஆனால் பிஜேபி கொண்டு வந்த அந்த வக்ஃப் சட்டத்தை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்தார்கள், எதிர்த்து வாக்களித்தார்கள். இது கூட்டணியிலே நாங்கள் இருந்தாலும் எங்களுடைய கொள்கைக்கு அல்லது எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு மாறாக இருந்தால் நாங்கள் அதை எதிர்த்திருக்கிறோம். இப்ப நீங்க கூட சொன்னீங்க, இப்ப இந்த 100 நாள் வேலை திட்டம் மகாத்மா காந்தி பெயரை எடுத்தது. அதாவது ஏதோ அதிமுக இந்த திட்டத்தை எதிர்க்கவே இல்லை, பிஜேபிக்கு பயந்து கொண்டு அவர்களுக்கு இவர்கள் ஒத்துப்போகிறார்கள் என்றெல்லாம் கூட முதலமைச்சரே சொன்னதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், எங்களுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக இந்த அறிவிப்பு வந்தவுடன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மகாத்மா காந்தி என்ற அந்த திட்டத்தினுடைய பெயரை எடுத்தது தவறு என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னொன்றும் என்ன சொன்னார் என்று சொன்னால், அவர் சொன்னதை நான் சொல்லுகிறேன். அதாவது அந்த 60-40, முதலில் இது என்ன காங்கிரஸ் யூபிஏ கவர்மெண்ட் கொண்டு வருகிற போது என்ன 2006 மன்மோகன் சிங் பிரதம அமைச்சராக இருக்கும் போதுதான் இந்த திட்டம் வருகிறது. அந்த திட்டத்திலே முழுக்க இந்த திட்டம் மத்திய அரசாங்கத்துடைய தனிப்பட்ட திட்டம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். இதில் மாநில அரசுக்கு பங்கே இல்லை. ஆனால் இப்பொழுது இவர்கள் கொண்டு வந்திருக்கிற திருத்தத்தில் 60 பங்கு மத்திய அரசாங்கம், 40 பங்கு நமக்கு. அதையும் எங்களுடைய புரட்சி, அதாவது எடப்பாடியார் அவர்கள், அது நிதி சுமையை மாநில அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தும், அதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும், பரிசீலிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். அப்புறம் இன்னொன்று, இந்த 125 நாள் 100 நாள் வேலை திட்டம் 125 நாள் அதை பாராட்டி இருக்கிறார். ஆனால் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதை பாராட்டுவதற்கு மனமில்லை.
அதாவது மத்திய சர்க்கார் மீது குற்றம் சொல்லுவதற்கு இதை சொல்லுகிறார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது மகாத்மா காந்தி பெயரை எடுத்து விட்டார்களே என்று சொல்லி ஆதங்கப்படுகிற திரு ஸ்டாலின் அவர்கள், நான் ஒரே ஒரு கேள்வி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருக்கிற போது விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்டு எங்களுடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய பெயரே ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்தோமா இல்லையா? உங்களுக்கு தெரியும். விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்டு புரட்சி தலைவர் அம்மாவுடைய பெயரிலே ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்தோம். ஆனால் ஆட்சி மாற்றம் பெற்ற திமுக வந்தவுடன் அந்த பல்கலைக்கழகத்தையே ரத்து செய்துவிட்டு அந்த உறுப்பு கல்லூரிகளை, அந்த பல்கலைக்கழகத்திலே சேர்ந்த உறுப்பு கல்லூரிகளை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு இணைத்து விட்டார்கள். ஆக இதற்கு என்ன சொல்ல போகிறார்கள்? மகாத்மா காந்தி பெயரை நீக்கியது நாங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அந்த மகானுடைய பெயரிலே இருப்பது நல்லது என்று நாங்கள் கருதுகிறோம். கிராமராஜ்யம் பேசியவர். இப்பொழுது கூட எனக்கு என்னன்னா ஜெயராம் ஜெயின் தான் வச்சிருக்காங்க பேரு. அதை கூட ஓரளவு வரவேற்கலாம். ஏன்னா காந்தி அவர்கள் பெயரை எடுத்தாலும் காந்தி அவர்கள் கொண்டாடிய ஹரேராம் அந்த பெயரை வைத்திருப்பது உள்ளபடி அவருக்கு இன்னும் மரியாதை செலுத்துவதாகத்தான் அமைப்பை குறையல்ல. இதை மட்டும் சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு திட்டத்தை அவர்கள் மூடுகொள்ள செய்தார்கள். எங்களுடைய எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது 2000 கிளினிக் கிராமப்புறங்களிலே அமைத்தார். அது அம்மா கிளினிக் என்று பெயர். அம்மா கிளினிக் 2000 கிளினிக் அம்மாவுடைய பெயரிலே அமைக்கப்பட்டு நடத்தப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றம் பெற்று திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அத்துணை கிளினிக்குகளை மூடிவிட்டார்கள். எதற்காகன்னா அந்த அம்மா பேர்ல இருக்கக்கூடாது. ஆக நீங்க அம்மா பேர்ல இருக்கிற இந்த ரெண்டு நிறுவனத்தையும் மூடினீங்களே, அப்ப ஏன் அந்த இந்த 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 இப்ப நீங்க கேட்கறத நான் கேட்கறேன், அதுக்கு என்ன உங்களால பதில் சொல்ல முடியும்? அதனால எங்க பொதுச் செயலரை பொறுத்தவரையிலும் இந்த திட்டத்துக்கு எல்லாத்துக்கும் எது ஆதரிக்கணும் எதை எதிர்க்கிறது தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா வேண்டுமென்றே நாங்கள் ஏதோ பிஜேபிக்கு ஜால்ரா போடுகிறோம், அவர்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்று சொல்லுவதை போல எங்கள் மீது ஒரு தவறான ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியிலே பரப்புவதற்கு முதலமைச்சர் திட்டமிட்டு இப்படி செயல்படுகிறாரே தவிர வேறல்ல. 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் 125 நாள் ஆக்கியதை பாராட்டுகிறார். பெயர் எடுத்ததை அவர் எதிர்க்கிறார். அதே மாதிரி அந்த 60-40 மாநில அரசாங்கத்திற்கு நிதிச்சுமை ஏற்படுத்துவதையும் அவர் கண்டித்திருக்கிறார். இங்கே அறிக்கை விடுகிற நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அங்கே வைத்திருக்கிறார். இந்த திட்டம் பாஸ் ஆகிற போது ஓட்டெடுப்பாவது நடத்தினார்களா? இல்லையே. தனிப்பட்ட முறையிலே ஒரு சட்டத்துக்கு திருத்தம் கொண்டு வந்து அது எவ்வளவோ சபாநாயகர் என்னை வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லியும் நான் பிடிவாதமாக இருந்து வாக்கெடுப்புக்கு நான் அதை அப்போட சூழ்நிலை இப்ப இருக்கா சார்? இந்த கவர்மெண்ட்ல நடக்க மாட்டேங்க சார். அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அதாவது கை தூக்கி டிவிஷன் கேட்டா வேறு வழியே கிடையாது. அதாவது சபாநாயகருக்காகட்டும் அல்லது மேல் சபை ராஜ்யசபாவுடைய தலைவராகட்டும் ஒரு உறுப்பினர் டிவிஷன் கேட்டுட்டார்னா கண்டிப்பா டிவிஷன் நடத்தி ஆகணும். அது வாக்கெடுப்பு நடத்தி ஆகணும். ஆனா இவ்வளவு இப்ப அறிக்கை விடுறாரு முதலமைச்சர். ரைட், ஒத்துக்கிறேன். ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு ஏழை எளிய மக்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு ஏற்படுகிற ஒரு கெடுதலுக்கு ஒரு அறிக்கை முதலமைச்சர் இருக்கிற முறையில் ஒரு பாதுகாப்புக்கு அறிக்கை விடுவார்கள். ஆனால் என்னுடைய கேள்வி, இந்த திட்டத்தை அவர்கள் இந்த புது சட்டத்தை கொண்டு வருகிற போது அதை எதிர்த்து நீங்கள் இப்பொழுது அறிக்கை விடுகிற நீங்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் ஏன் அதன் மீது வாக்கெடுப்பு கொண்டு வரவில்லை? ஏன் திருத்தங்களை நீங்கள் முன்மொழியவில்லை? அந்த திருத்தங்களுக்கு ஏன் வலியுறுத்தி ஏன் அந்த நாடாளுமன்றத்திலே வாக்கெடுப்பு நடத்தவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. எனவே அங்க கோட்டை விட்டுட்டு இங்க பத்திரிகைகளுக்கும் ஊடகத்துக்கும் செய்தி வெளியிடுவது என்ன இருக்கு?